சார் வணக்கம். வணக்கங்க. சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்குது. ம். ஆஹ் அந்த அனுபவம் நமக்கு பயன்படும்னு சொல்றாங்க. அந்த அனுபவத்தை வச்சு நம்ம பின்னாடி நம்ம வரப்போற காலங்களை நம்ம மாத்தி அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் நிகழ்காலத்துல வாழ்வது எப்படி அப்படின்றத பத்தியும் நீங்க சொல்லுங்க. அது நம்ம ஃபிளவர் மெடிசனோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ம். நல்லது சார். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வகையான கேரக்டரில் வாழ்கிறோம். சில சரிங்க. நேரங்களில் செராட்டோ கேரக்டர், அதாவது அடுத்தவன் சொல்றது கேட்டு வாழ்றது, தானா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி கேரக்டரில் இருப்போம். சில நேரத்தில் சென்டாரி கேரக்டரில் அடுத்தவனுக்கு அடிமை மாதிரி வாழ்ந்துருப்போம். சில நேரங்களில் வைன் கேரக்டரில் கடுமையாக நடந்திருப்போம். சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் அடுத்தவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுல வெர்வைன் கேரக்டராக இருப்போம். இப்படி நிச்சயமா. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் நம்ம மாறி மாறி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதை திரும்ப நினைச்சு பார்க்கறதுனால அது நமக்கு இப்போ ஏதாவது பயன் தருமானா நிச்சயமா தரப்போறது இல்லை. அவர் டாக்டர் கார்லோஸ் டான்ஜுவான்கிட்ட கேட்பாரு, இந்த உலகத்துல எப்படி நிகழ்காலத்துல வாழ்றது, எப்படி கடந்த கால பதிவுகளை நீக்கிறதுன்னு. அவர் சொல்லுவாரு, மெல்ல சீவி எரிஞ்சிருங்க அப்படிப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா சீவி எரிஞ்சிருங்க பழைய நினைவுகளை. ஏன்னா நீ உன்னை ஞாபகப்படுத்தலைன்னா இந்த உலகம் உன்னை ஞாபகத்துல வச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இது நமக்கு நிச்சயமா நிகழ்காலத்துல வாழ்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்மளுடைய பழைய பதிவுகளை திரும்ப திரும்ப ரீவைட் பண்ணி பார்க்கறதுனால இந்த நிகழ்காலத்துல எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நிகழ்காலத்துல நம்ம முழுமையா தற்போதைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்தாகணும். பழைய பதிவுகள், அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு நிச்சயமா உதவியா இருக்காது. உலக வழக்குல சொல்றது அனுபவம் நமக்கு பயன்படும். அந்த அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு உலக வழக்குல எல்லாரும் அது சொல்றாங்க. நீங்க அந்த அனுபவங்களை ரீவைட் பண்றது நெட்டை பாக்குற மாதிரி தான். நெட்ல பல்வேறு வகையான செய்திகளை மாத்தி 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 பார்த்துட்டு அதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல செல்போன்ல. ம். ம். அது மாதிரி தான் அது பயன்படுமே ஒழிய வேற ஒன்றுக்காக. திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு நிகழ்வுகளை போயிட்டு அதிலே கனவு கண்டிட்டு இல்லாட்டி அதாவது என்ன சொல்லுவாங்க, கிளைமாக்டிக்ஸ் கேரக்டரோ அல்லது சனி சர்க்கிள் கேரக்டரோ சேர்ப்ப ஒழிய வேற ஒன்றும் பயன்பட. நம்ம புரியுதுங்க சார். இயல்பா நிகழ்காலத்துல நடக்கிறத இது பண்ணோம்னா, நீங்க அந்த காலத்துல காதலிச்ச ஒரு பெண்ணை பத்தி அவ இப்ப நம்மளை நினைச்சுக்கிட்டே இருப்பாளா, இப்ப அவளோட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதோ, அல்ல பழைய நண்பர்கள்ட்ட நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறது, பெற்றோர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால அவங்களுக்கும் பயன் இல்லை, நமக்கும் பயன் கிடையாது. இப்போ ம். நிகழ்காலத்துல வாழணும்னா அந்த கடந்த கால விஷயங்களை எல்லாம் முழுமையா நம்மளை விட்டு நீக்கிடணும். யாருமே நம்மளை ஞாபகம் வச்சுக்க போறதில்லை. யாருமே யாரையும் ஞாபகம் வச்சுக்க போறதில்லை. தேவை என்ன எப்போ நினைப்பாங்கன்னா, அந்த காலத்துல நம்ம ஒரு நண்பருக்கு நிறைய உதவி பண்ணோமே, அவர் நம்ம மேல நன்றியோட இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆமா நன்றியோட இருப்பாரு. எப்பன்னா திருப்பி தேவை வரும்போது. ம். திருப்பி தேவை வரும்போது மட்டும்தான் உங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு அவர் முடியுமே ஒழிய, அவர் இருந்தா வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும், அவரை மட்டும் கிடையாது, நாமளும் அப்படிதான். நம்ம மனதில் ஓட வச்சு ம். தானே மற்றவங்களை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ம். எல்லாரும் மனமுமே அப்படிதான் சிந்திக்கும். மனம்ங்கிறது அனுபவங்களின் வாயிலாக செயல்படுறது. அது பயனற்றது. ஓ. நம்ம இப்ப நடந்தது நடந்தவையா இருக்கணும். அத நம்ம ஒன்னும். ஆமா நடந்தவையே நீங்க எப்படி மாற்ற முடியும்? இப்ப அதனால இப்போ உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? ம். நீங்க ஒரு தொழிலை கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய ம். மசில் மெமரியா மாறிடும். இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, அது ம். நிகழ்காலத்துல அது இயல்பா நடக்கும். அப்போ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்க ம். தேவையில்லை. ம். அதே மாதிரி ஒரு தொழிலை கத்துக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நிகழ்காலத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அது நிகழ்காலத்துல அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ம். ஆனா பழைய நிலை
எந்த பயனை தரும்? ம். அதை வச்சு நம்ம எதையும் முடிவு பண்ணி எதையும் மாற்ற முடியாது, சரி பண்ண முடியாது. சரிங்க சார். ம். நன்றி சார். நன்றி.